ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு பெஸ்ட் மேட்ச் தான் ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஈவினிங் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் T20 வேர்ல்ட் கப் நடக்குதுன்னு தெரியும். 8 மணிக்கு நாசா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம்ல லாங் ஏஞ்சல் நியூயார்க்ல நடக்குது. மறக்காம எல்லாரும் போய் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ்க்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2019 ஜூன் 16 அன்னைக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஓல்ட் ட்ராஃபர்ட் கிரிக்கெட் கிரவுண்ட்ல இங்கிலாந்துல நடந்துச்சு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் அணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறங்கின KL ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா நிதானமா விளையாண்டு ரன்னை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. 23வது ஓவர்ல 136 ரன் இருக்கும்போது KL ராகுல் அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் ஆடின ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சூப்பரா விளையாண்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஓவருக்குள்ள 80 ரன் கிட்ட விட்டு விளாசி இருக்காங்க. ரோஹித் சர்மாவை ஹிட்மேன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு அந்த மேட்ச் பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு. 140 ரன் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து ஹர்திக் பாண்டியா நிதானமா விளையாண்டாரு. ஆனா அந்த அளவுக்கு அவருக்கு அன்னைக்கு நாள் சரியில்லை. 20 ஓவர் ரன் ஹர்திக் பாண்டியா அடிச்சிருக்கும் போது 43.5 ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ அப்ப இந்தியாவோட ஸ்கோர் 285. அதுக்கப்புறம் வந்து MSDக்கும் அன்னைக்கு நாள் சரியில்லைன்னு தான் சொல்லணும். ஒரு ரன்லேயே அவுட் ஆயிட்டாரு. 45.1 ஓவர்ல 298 ரன் அடிச்சிருந்தாங்க. அப்ப 4 விக்கெட் போயிருந்தது. அதுக்கப்புறம் விளையாடின விராட் கோலியும் 77 ரன் இருக்கும்போது 47வது ஓவர்ல அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் லாஸ்டா களத்துல இருந்த விஜய் சங்கரும் கேதர் ஜாதவும் இருந்த 2 ஓவர்லயும் ஆட்டத்தை விளையாண்டு 20 ரன் கிட்ட சேர்த்துருக்காங்க. ஸோ இதுல பாகிஸ்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த ரன்ஸ் வந்து 11 ரன்கள். மொத்தம் இந்தியா 336 ரன்கள் அடிச்சு பயங்கரமா அன்னைக்கு விளையாண்டுருந்தாங்க. முக்கியமா அன்னைக்கு ரோஹித் சர்மா 140 ரன் அடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்கது. அன்னைக்கு வந்து இந்தியன்ஸோட விக்கெட்ஸ் முகமது அமீர் அப்படின்றவர் 3 விக்கெட் அடிச்சிருந்திருக்காரு. அலி அப்படின்னு சொல்றவர் 1 விக்கெட்டும், ரியாஸும் 1 விக்கெட்டும் அடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அன்னைக்கு மழை பெஞ்ச காரணத்தினால DLS மெத்தட் அப்ளை பண்றாங்க. DLS மெத்தட் அப்படின்னா டக்வர்ட் லீவிஸ்டன் அப்படின்றது தான் சொல்றாங்க. அதை பத்தின இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். DLS மெத்தட் அப்ளை பண்ணது மூலமா 40 ஓவர்ல பாகிஸ்தானுக்கு 302 தான் டார்கெட்டா இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் தலைமை என்ன, ஸோ பாகிஸ்தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இமாம் ஜாமன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இறங்குறாங்க. ஸோ அவங்க ஒரு நிதானமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இமாம் அண்ட் ஜாமன் அப்படின்னு 2 பேர் இறங்குறாங்க. இமாம் 7 ரன்ல விஜய் சங்கரோட பவுல்ல அவுட் ஆகுறாரு. ஜாமன் அண்ட் அடுத்து வந்த 3வது பேட்ஸ்மேனா வந்த அசாம் நிதானமா விளையாண்டு டீமுக்கு ரன்னை சேர்த்து கொடுத்தாங்க. அப்படி விளையாடிட்டு இருந்த போதுதான் அசாம் 48 ரன்ல குல்தீப் யாதவோட பவுல்ல அவுட் ஆகுறாரு. ஸோ அடுத்தடுத்து விக்கெட்ஸ் வர ஆரம்பிக்குது. அடுத்து 3வது விக்கெட்டா ஜாமன் அவுட் ஆகுறாரு. 4வது பேட்ஸ்மேனான ஹசீஃப் அகமத்தும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹசீஃபும் 9 ரன்ல ஹர்திக் பாண்டியாவோட பவுலிங்ல அவுட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்த மாலிக்கும் பவுல்ல அவுட் ஆகி வர்றாரு. ஸோ அஹேம் 12 ரன்ல அவுட் ஆகுறாரு. வாசிம் அண்ட் எஸ் கான் அப்படின்றவரும் 15 ஓவர் தாக்கு பிடிச்சி விளையாண்டு டீமுக்கு ரன்ஸ் கொஞ்சம் சேர்த்து கொடுக்குறாங்க. 40 ஓவர்ல 212 ரன் மட்டுமே அடிக்க முடிஞ்ச அன்னைக்கு பாகிஸ்தான 6 விக்கெட் இழப்புக்கு பாகிஸ்தான் 212 ரன் மட்டுமே 40 ஓவர்ல அடிக்க முடிஞ்சது. ஸோ இந்தியா 4 விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தானை அன்னைக்கு ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுல அன்னைக்கு ஹீரோவா இருந்தது நம்மளோட ஹிட்மேன் ரோஹித் சர்மாவை தான். ஸோ அன்னைக்கு இந்தியாவோட பவுலர்ஸ் விஜய் சங்கர் 2 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட், குல்தீப் யாதவ் 2 விக்கெட், ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்து அன்னைக்கு டீம் வின்னிங் ஸ்டேஜ் கொண்டு வந்ததுல ஒரு பகுதியா இவ்வளவு சேர்ந்திருக்காங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை பாக்குறேன். பாய்.